ஹாய் வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லேப்டாப் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. அந்த லேப்டாப்க்கு இன்னைக்கு எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ண போறோம். அதுவும் NVMe எஸ்எஸ்டி வந்து அப்கிரேட் பண்ண போறோம். லேப்டாப்னுடைய ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகப்படுத்த போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக இந்த ஹெச்பி லேப்டாப்பில் வந்து ஹெச்டிடி தான் போட்டிருக்காங்க, அதாவது ஆப்டிக்கல் ஹார்ட் டிரைவ் தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்டி போட போகிறோம், அதுவும் NVMe M.2 எஸ்எஸ்டி வந்து போட போகிறோம். இதுதான் இந்த எஸ்எஸ்டி. இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 256 GB. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பூட்டிங் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது எஸ்எஸ்டி போடுறதுக்கு முன்னாடி பூட்டிங் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறேன். இது ஆன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்எஸ்டி போட்டதுக்கப்புறம் பூட்டிங் டைம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய ப்ராசஸர்னுடைய மொத்த யூசேஜும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா தான் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்டு டேட்டா ரைட் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும் எஸ்எஸ்டி இல்லாமல் ஹார்ட் ட்ரைவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பாருங்கள், இந்த இது பூட் ஆகிறதுக்கே எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆன் பண்ணுறதுக்கு, பூட் ஆகிறதுக்கு ஹார்ட் ட்ரைவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லாக் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ வந்து ஆன் ஆகிறதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 minutes 42 seconds வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பூட் ஆனாலுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ஸ்லோ இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்லோ வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே லோடாக இருக்குது. ஹார்ட் ட்ரைவில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்பீடு வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம எஸ்எஸ்டி போட்டுட்டோம்னா பூட் ஆன உடனே எல்லா ஆப்ஸுமே வந்து உடனே வந்து லோட் ஆயிடும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்ச வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கினோட யூசேஜ் வந்து 100% இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சிபியோட யூசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதிலே வந்து பாட்டில் நெக் ஆயிடுது. டிஸ்கினுடைய யூசேஜ் வந்து 100ல் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் ஆகாது. அதனால் சிபியூ எவ்வளோ தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் உள்ள சிபியூ யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் எஸ்எஸ்டி போட்டுக்கிட்டோம்னா அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய லேப்டாப்னுடைய உள்ள பேக் சைடு. பார்த்தீங்கன்னா ஜிபியூக்கு தனியாக ஒரு ஃபேனும் சிபியூக்கு தனியாக ஒரு ஃபேன் ரெண்டும் சேர்த்து அவுட்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தெளிவாக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பேட்ரி, இது வந்து வைஃபை அடாப்டரு, வைஃபை அண்ட் ப்ளூடூத் அடாப்டரு. இப்போ இதுக்குள்ளார தான் வந்து நமக்கு இது இருக்குது, அதாவது எஸ்எஸ்டி வந்து போடுற அந்த ஸ்லாட் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா இது வந்து ரேம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த ஸ்லாட்டில் வந்து ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரேம் ஆல்ரெடி வந்து இருக்குது, ஒரு 8 GB ரேம் வந்து இப்போதைக்கு நாங்கள் அப்கிரேட் பண்ணல. இப்போதைக்கு M.2 எஸ்எஸ்டி மட்டும்தான் வந்து அப்கிரேட் பண்ணுறோம். எஸ்எஸ்டி ஓப்பன் பண்ணி போடலாம். இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்டி வந்து போடலாம்.
அவ்வளோதான், எஸ்எஸ்டி போட்டாச்சு. பேப்பரை வந்து சீல் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நம்ம எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதாவது NVMe SSD. இப்போ நான் பூட்டிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும், அதாவது HDDக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து பூட் ஆயிடுச்சு. அது வந்து 3 மினிட்ஸ் பக்கமாக வந்து எடுத்துக்கிச்சு HDD, அதாவது 2.5 மினிட்ஸ் பக்கமாக எடுத்துக்கிச்சு. இது வந்து 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பூட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு SSDக்கும் இல்லை HDDக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் வந்துடும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் டிலே, அந்த ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் வந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே உங்களுக்கு SSD வந்து போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான், SSD இல்லாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.